கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 37:5 பார்க்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நம்முடைய வழிகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய உபத்திரவங்களை ஆண்டுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆண்டவர் நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்போ நாம் போகும் வழி, நம்முடைய பாதை ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துடணும். இப்போ நம்மளோட நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே மாத்திரம்தான் இருக்கணும். எந்த மனுஷன் நம்பாதபடிக்கு ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டோமா, கர்த்தர் செய்வார்ன்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கும்பொழுது நிச்சயமாக அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முக்கியமாக ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது கர்த்தர் செய்வார்ன்ற அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். யோபு கூட சொல்வார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்தப்பி நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ நம்முடைய போகிற வழி, நம்முடைய பாதைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத எந்த ஒரு காரியமே கிடையாது. நம்ம போகிற வழி, நம்முடைய பாதை, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்படைச்சிடணும். அவர் கரத்தில் ஒப்படைச்சிட்டு கர்த்தர் செய்வான்னு நம்பிக்கை இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம குடும்ப காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அதனால் கூட நம்முடைய வழியை ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய பிரச்சனைகள், பாடுகளை அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து சாட்சியை நிறுத்துவார். ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்போ எத்தனையோ பாடுகள், வேதனைகள், ஆண்டவரே தேவைகள், எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஆமை துதிக்கு எல்லா பாரங்களையும் அப்பா அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தரும்படி அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய காரியம், திருமண காரியங்கள் இருக்கலாம், அண்டு என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு அவருடைய காரியங்களை வாய்க்க செய்து கத்த அந்த புதிய வருடத்தில் கத்த ஒவ்வொருத்தர் கத்த சாட்சியாக நிறுத்தும்படி அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.